குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி தான் இந்த இது உச்சி இது இருக்கு பார்த்தீங்களா, அது மூடின குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். மூடாத குழந்தைங்களுக்கு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நடைப்பயிற்சியே போதுமானது தான், ஆனால் அதை கூட நம்ம நடக்க மாட்டேங்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கூட நடக்கலாம். எனக்கு இப்போ சரியாயிடுச்சு, நான் இப்போ மறுபடியும் ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி இன்னொரு பையனுக்கும் அதே மாதிரி கிடையாது. அவனுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சரியாக கிடையாது. அவனுக்கு ஹை பேக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு. அதை கூட சரி பண்ணுவோம் நாங்கள். அதையும் வந்து லங்ஸ் ரிலேட்டடான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பண்ணும்போது அது சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 வயசுலேருந்தே அக்குபங்க்சர் பண்ணலாம் சார். அது வந்து யார் கொடுக்குறாங்களோ அந்த அக்குபங்க்சரிஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ 2 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பண்ணலாம். எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் கம்மியாக கொடுக்கணும், எந்த காலகட்டத்திலையும் நம்ம அக்குபங்க்சர் பண்ணலாம். வயதானவர்கள் வந்து 80, 85 அப்படி வரைக்கும் போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்த்து, அதாவது சொல்கிறேன், ஸ்டிமுலேஷன் இல்லாமல் நீடில்ஸ் கம்மியாக தேவையான இதை பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த வயசில் தான் பண்ணணும், இந்த வயசில் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பண்ண மாட்டான், அதையும் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, சர்டன் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ராஹிபிட்டட், மற்றதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதுதான் சொல்கிறேன், நம்ம பண்ணுறவங்கள பொறுத்து தான் இருக்குது. அதனால் இது வந்து கண்டிப்பாக பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி தான் இந்த இது உச்சி இது இருக்குது பார்த்தீங்களா, அது மூடின குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். மூடாத குழந்தைங்களுக்கு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கண்டிப்பாக இருக்கும். சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எல்லா வீட்லையுமே இருக்குதான், எல்லாருக்குமே இருக்குது. அம்மா அப்பாவுக்கு இருந்தால் பசங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே சுகர் தான் இருக்குது. ஏன் சுகர் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் ஓடிட்டு தான் இருக்குது. சுகர் ஏன் வருதுன்னா, நான் சொல்கிறது சாப்பாடு டைம் ஃபஸ்ட்டு நம்ம சரி கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஸோ இதில் இப்போ வந்து ஒரு பையனே எடுத்துக்கோங்க, அவன் வந்து காலைல எழுந்திரிச்சிருந்து அவனுக்கு தலையில் நிறைய பாரம் வைக்கிறோம் நம்ம. அவன் வந்து எவ்வளோ வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், நான் சாப்பாடு வேண்டாமான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறான். ஸோ அந்த சாப்பாடு ஸ்கிப் பண்ணுற நேரம் எல்லாம் அவனுக்கு வந்து தீங்கான ஒரு விளைவுகளை தான் ஏற்படுத்துன்றது அம்மாவும் கவனிக்கிறதில்ல, அவனும் கவனிக்கிறது இல்லை. ஏன்னா அவனோட ஓட்டம் வந்து, அவன் சொல்றது வந்து எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் எதையோ ஒன்று பிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னே தான் ஓடுறோம். இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சியும் கிடையவே கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே. நடைப்பயிற்சியே போதுமானது தான், ஆனால் அதை கூட நம்ம நடக்க மாட்டேங்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கூட நடக்கலாம். அப்படி நடக்க முடியல, வீட்லயே கூட ஒரு ஹால்லயே கூட நம்ம நடக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் 2 கையும் ஸ்விங் நல்லா வீசி நடக்கணும். கை வீசாம நடக்கிறது வேஸ்ட். ஏன்னா அந்த கை வீசும்போது தான் அது வந்து ஸ்பிளீன் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கை வீசி கொஞ்ச நேரம் நடக்கலாம். அதே மாதிரி தூக்கம் வரலன்னா, தூக்கம் ஏன் வரல, அந்த தூக்கத்துக்கான வழிமுறையை பார்த்து தூங்கணும். அதே மாதிரி நம்ம இந்த மொபைல் வந்துட்ட காலகட்டத்தில் மொபைல்லையே நம்ம பாதி நேரத்தை செலவழிக்கிறோம். ஸோ நைட்டு தூங்காமல் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து லிவரை வந்து ஸ்பாயில் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உடம்புல எல்லாத்தையுமே நம்மளே தான் வந்து தேடி நம்மளே தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இந்த வியாதிகள் எல்லாம். இந்த வியாதிகள் சரி வந்துருச்சு, சுகர், நான் என்ன பண்ண முடியும், இதை சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக சரி பண்ணலாம். உணவு வகையை நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணிட்டா பாதி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கும் போது முழுசாவே நீங்கள் வரலாம். இது கண்டிப்பாக வந்து, ஏன்னா நம்ம சுகருக்கு வந்து என்னன்னா, நம்ம லிவரை ஸ்டிமுலேட் பண்ணுவோம், ஸ்ப்ளீனை ஸ்டிமுலேட் பண்ணுவோம், பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் பண்ணுவோம், கிட்னியை பண்ணுவோம். ஸோ என்னென்னா உங்களுக்கு தேவையோ, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் ட்ரக் கிடையவே கிடையாது. உங்களுக்கு சுகர் வந்திருக்குன்னா உனக்கு இது போட்டால் சரியாயிடும்ப்பா. ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க சுகர், இன்னொருத்தருக்கும் நான் அதே பாயிண்ட்டை போட மாட்டேன், அது அவருக்கு சூட் ஆகாது. இது பேட்டர்ன் ட்ரக் மாதிரி கிடையாது. ஸோ இவருக்கு வந்து எதனால வந்திருக்குன்னா, இவர் வந்துட்டு கரெக்டாக சாப்பிடாதனால வந்திருக்கு அப்படின்னா இவருக்கு வேற பாயிண்ட்டு. இன்னொருத்தருக்கு வந்து சுகர் ஏன் வந்திருக்குன்னா, அவருக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, கரெக்டாக சாப்பிட்றாரு ஆனால் கூட அவருக்கு ஏன் சுகர் வருது அப்படின்னா அவரோட ஸ்ட்ரெஸ்ஸு, அவரோட கவலைகள், அப்படியே கவலையில் மூழ்கிறார் அவர். ஸோ அவருக்கு ஏற்ற பாயிண்ட்டு அவருக்கு வேற தான் போடுவோம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி தேவையான முறையில் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும், சுகர்லேருந்து வந்துடலாம். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒன்று இருக்குது, எனக்கு இப்போ சரியாயிடுச்சு, நான் இப்போ மறுபடியும் ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியாச்சு. நான் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு மருந்து மாத்திரையே இல்லாமல் நாங்கள் நார்மலுக்கு கொண்டு வந்துடுவோம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதுமானது தான் சார். இப்போனா பிம்பிள்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும் அக்குபஞ்சரால் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் தான் பண்ண முடியும், பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபேஸ் அப்படின்னும் போது ஃபேஸில் வந்து நம்ம ஸ்டொமக்கோட பாயிண்ட்ஸ், நான் பாத்வேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாத்வேஸ் வந்து ஸ்டொமக்கில் நிறைய போயிடுது.
ஸோ யாருக்கெல்லாம் ஸ்டமக் சரியில்லையோ, இன்டைஜஷன் இருக்கும் கண்டிப்பாக, அவங்க எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசன், அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரீசன் தான் கிடையாது. ஒரு ரீசன் வந்து நிஜமாக நிறைய பையன்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டைஜஷன் இருக்கும், கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ அவங்களுக்கு ஸ்டமக் ரிலேட்டடாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பிம்பிள்ஸ் அப்படியே குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி இன்னொரு பையனுக்கும் அதே மாதிரி கிடையாது, அவனுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சரியாக கிடையாது அவனுக்கு. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ். ஸோ அவனுக்கு வந்து ஹார்மோனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அவனுக்கு சரியாயிடும். அந்த மாதிரி பிம்பிள்ஸ் அப்படின்னும் போதே இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இன்னும் வந்து இந்த கண்ணை சுற்றி கருப்பு இருக்கும், அது வந்து தூங்காதனால தான் வரும், தூங்கினா சரியாயிடும். சரி வந்துட்டா என்ன பண்ணுறது, வந்துட்டாலும் நாங்கள் பண்ணுவோம், அந்த கிட்னியோட எனர்ஜி வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த கருப்பும் வந்து சரியாக போயிடும், கண்டிப்பாக சரியாயிடும். அதே மாதிரி ஹை பேக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, அதை கூட சரி பண்ணுவோம் நாங்கள். அதையும் வந்து லங்ஸ் ரிலேட்டடான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பண்ணும்போது அது சரியாயிடும். அப்போ ஃபேஸில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும், டல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து அக்குபங்க்சர் சரி பண்ணுவோம், பிகாஸ் நாங்கள் வந்து லங்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதுவும் சரியாகும். அந்த மாதிரி வேற என்னெல்லாம் பிரெஸ்ட் ரிலேட்டடாக நிறைய பெண்களும் வந்திருக்காங்க, ரொம்ப பெரிய பிரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கும் அதை சரி பண்ணலாம். அதே மாதிரி சின்னதாக பிரெஸ்ட் இருக்குன்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் சைஸ் வேணும், அப்படி அதுவுமே சரி பண்ண முடியும். அதே மாதிரி சுருக்கங்களையும் வந்துட்டு சரி பண்ண முடியும். என்னெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாமே, அதான் காஸ்மெட்டிக் அக்குபங்க்சர் தனியாகவே நாங்கள் படிக்கலாம், ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இது எல்லாமே அடங்கியிருக்கு. அப்போது நம்ம வந்துட்டு அக்குபங்க்சரால் இதெல்லாம் முடியாதுன்னு கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியவைகள் தான், இது எல்லாமே சரி பண்ண முடியும்.